வணக்கம். தலைப்பு செய்திகள். புதுச்சேரியில் மீனவர்களின் நலன் காக்க மீனவ பிரதிநிதி ஒருவரை நியமன சட்டமன்ற உறுப்பினராக நியமித்தால் அவர்களின் வாழ்வு சிறக்கும் என புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று உரையாற்றிய காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள் புதுச்சேரி மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எடுத்துரைத்தார். அதில் தெருநாய்கள் பிரச்சனை, ஹெல்மெட் பிரச்சனை, டோல்கேட் பிரச்சனை, மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பிரச்சனை, ஆட்டோ பிரச்சனை போன்றவை அடங்கும். இது குறித்து அவர் சட்டமன்றத்தில் பேசுகையில், பொதுமக்கள் சாலையில் செல்லும் போது குறிப்பாக நடந்து செல்பவர்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களையும் பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் தெருநாய்கள் துரத்தும் சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதால் பல விபத்துக்கள் ஏற்படுவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரி மாநிலத்தில் ஹெல்மெட் கட்டாயமாக்கப்பட்ட பிறகு கூட பல இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் செல்வதை காண முடிகிறது. ஹெல்மெட் அணிவதன் முக்கியத்துவத்தை வாகன ஓட்டிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், OCM ஊழியர்களுக்கு கருணை அடிப்படையில் அவர்களின் வேலைக்கு ஒரு வழிவகை செய்ய வேண்டும் என புதுவை முதல்வரை கேட்டுக்கொண்ட அவர், புதுச்சேரி மாநிலத்தில் மீனவர் நலன் என்று எழுத்து வடிவில் மட்டும் ஒரு துறை இருப்பதாக வருத்தம் தெரிவித்த அவர், மீனவர்களில் ஒருவர் இந்த மாமன்றத்தில் குரல் கொடுத்தால் மட்டுமே அவர்களின் வலி குறையும் என்று தெரிவித்தார். மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இட ஒதுக்கீடு போதுமானதா என்று நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறிய அவர், நாம் இட ஒதுக்கீட்டை வேலை வாய்ப்பிலும் மற்றும் கல்வியில்தான் பயன்படுத்துகிறோம். அம்பேத்கர் கூறியதை போல அரசியலிலும் அதிகாரத்திலும் அவர்களுக்கென்று ஒதுக்கீடு கொடுத்தால்தான் அந்த சமூகம் முன்னேறும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏழை எளியவருக்கு அவசர காலங்களில் பயன்படும் மிகவும் அற்புதமான திட்டம். ஆனால் பொதுமக்கள் அவசர காலங்களில் மருத்துவம் பார்க்க செல்லும் போது இத்திட்டம் தங்கள் மருத்துவமனையில் செயல்படுத்தப்படுவதில்லை என்று பொதுமக்களை திருப்பி அனுப்பி விடுவது வாடிக்கையாகி விட்டதாகவும், அவசர காலங்களில் இவ்வாறு பொதுமக்களை திருப்பி அனுப்பும் மருத்துவமனைகள் மீது அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட அவர், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்படும் மருத்துவமனைகளில் பதாகையில் வைத்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், இந்த பதாகையிலே இந்த திட்டத்தின் மூலம் மருத்துவம் பார்க்க மருத்துவமனை தவறினால் யாரிடம் புகார் தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணையும் குறிப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், கிராமப்புற பெண்களிடம் இருக்கும் சுய உதவி குழுக்கள் 100 நாள் வேலை திட்டம் பற்றிய தகவல்கள் நகர்ப்புற பெண்களிடம் அவர்களுக்கான திட்டங்கள் பற்றிய தகவல் தெரியவில்லை. மத்திய அரசு போதிய நிதி கொடுத்தாலும் மத்திய அரசு நிதியை முழுதாக உபயோகிக்க முடியாமல் பல்வேறு திட்டங்களை அதிகாரிகள் கெடுப்பதாக குற்றம் சாட்டிய அவர், நம் மாநில மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் தினம் கிடைக்க வேண்டிய 319 ரூபாய் கிடைப்பதில்லை என்றும், 100 நாள் வேலை திட்டத்தில் சராசரியாக 19 நாட்கள் மட்டுமே வேலை தருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக கூறி அவர், இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் புதுவை முழுவதும் குப்பை எல்லும் தனியார் நிறுவனத்தினர் அவர்கள் டெண்டர் எடுக்கும் போது கூறியபடி தான் தங்கள் பணிகளை செய்கிறார்களா என முதல்வர் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், அடுத்த ஆண்டும் நாம் தான் பட்ஜெட் வாசிக்க போகிறோம். இந்த ஆண்டில் மத்திய அரசின் முக்கியமாக ஏழைகள், அமைப்பு சாரா தொழிலாளிகள், தெருக்கடை வியாபாரிகள், சிறு தொழில் முனைவோர்களை முன்னேற்றம் அடைய சிறப்பு குழு அமைத்து அந்த துறை அதிகாரிகள் துணையுடன் அனைவருக்கும் இந்த திட்டங்களை கொண்டு சேர்ப்போம். 100% அனைத்து தொகுதிகளிலும் செயல்படுத்துவோம். இதனை செய்தாலே நம் பாரத பிரதமர் அவர்களின் ஆசைப்படி பெஸ்ட் புதுச்சேரி உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று பேசினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பீட்டர் நகரில் அமைந்துள்ள நீருந்து நிலையத்தில் இருந்து வழங்கப்படும் குடிநீர் சுகாதாரமற்றதாக இருப்பதாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது பேசிய நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள், நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பீட்டர் நகரில் அமைந்துள்ள நீருந்து நிலையத்தில் இருந்து வழங்கப்படும் குடிநீர் மக்களுக்கு போதுமானதாக இல்லை எனவும், குடிநீர் சுகாதாரமற்ற நிலையில் உள்ளதை அரசு அறியுமா என கேள்வி எழுப்பிய அவர், இதற்கு மாற்றாக வேறு இடத்தில், குறிப்பாக சத்யா நகரில் உள்ள மக்கள் பயன்படுத்தப்படாமல் இருக்கும் பூங்காவை நீருந்து நிலையமாக மாற்றி சத்யா நகர், வெண்ணிலா நகர் மற்றும் சக்தி நகர் ஆகிய பகுதி மக்களுக்கு தரமான குடிநீர் வழங்க அரசு முயற்சி மேற்கொள்ளுமா என கேள்வி எழுப்பினார்.
இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் சத்யா நகர் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தாலும் அதிலிருந்து பெறப்படும் நீரில் உவர்ப்புத்தன்மை அதிகமாக காணப்படும் வாய்ப்பு உள்ளது. இதனை தீர்க்கும் பொருட்டு குடிநீர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இடைக்கால தீர்வாக உவர்நீர் உள்ள பகுதிகளில் தினம் 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட இலவச குடிநீர் வழங்கும் திட்டத்தின் மூலம் இக்குறை சரி செய்யப்படும் என தெரிவித்த அவர், இதற்கான பணிகள் வரும் நிதியாண்டில் துவங்கி முடிக்கப்படும் என்று பதில் அளித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாய்க்கால்கள் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட புவன்கரை வீதி முதல் ஜீவானந்தம் பள்ளி வரை உள்ள தோட்டக்கால் பிரதான சாலையில் யு வடிவ வாய்க்கால் மற்றும் எல் வடிவ வாய்க்கால் கட்டுதல் மற்றும் இருபுறமும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணி மற்றும் ஜீவானந்தம் பள்ளி முதல் குண்டுசாலை வரை உள்ள தோட்டக்கால் பிரதான சாலையில் யு வடிவ வாய்க்கால் மற்றும் எல் வடிவ வாய்க்கால் கட்டுதல் மற்றும் இருபுறமும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணிக்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 54,46,178 ரூபாய் மதிப்பீட்டில் பணியாணை பெற்று பணிகள் இன்று துவங்கியது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி, செயற்பொறியாளர் திரு சிவபாலன், உதவி பொறியாளர் திரு நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் திரு சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக உடனிருந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள பயிலறிய அலுவலகத்தில் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக தற்பொழுது தனியார் நிறுவனம் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை நியமித்து புதுச்சேரி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கப்படுவது அரசுக்கு தெரியுமா என நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது பேசிய நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள், புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கொசப்பாளையம் மற்றும் முதலியார்பேட்டை, வண்ணான் குளத்தில் இயங்கி வரும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இயங்கும் பயிலறிய அலுவலகத்தில் கொசு மருந்து தெளிக்க போதிய ஆட்கள் இல்லாத காரணத்தினால் தற்பொழுது தனியார் நிறுவனம் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை நியமித்து புதுச்சேரி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கப்படுவது அரசுக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பிய அவர், மிகப்பெரிய இந்த அலுவலகத்தில் மிக சிறிய எண்ணிக்கை கொண்ட பணியாளர்கள் பணிபுரியும் காரணத்தினால் இந்த அலுவலகத்தை வேறு சிறிய இடத்திற்கு மாற்றிவிட்டு அந்த இடத்தை படுக்கை வசதிகளுடன் கூடிய ஆரம்ப சுகாதார நிலையமாக விரிவாக்கம் செய்யும் எண்ணம் அரசுக்கு உள்ளதா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த புதுவை முதல்வர் ரங்கசாமி, தனியார் நிறுவனங்களிடமிருந்து அவுட் சோர்சிங் மூலம் ஊழியர்கள் பயன்படுத்தப்பட்டனர். மேலும் 45,000 வீடுகள் ஆய்வு செய்யப்பட்டு அங்கு டெங்கு பரவும் பொருட்களை அகற்றுதல், புகை மருந்து அடித்தல், வாய்க்கால்களில் கொசு மருந்து தெளித்தல் போன்ற பணிகள் ஊழியர்கள் மூலம் நடைபெற்றது. அத்தியாவசிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அவுட் சோர்சிங் மூலம் 30 களப்பணியாளர்களை ஈடுபடுத்த புதுச்சேரி நகராட்சி அணுகியுள்ளது. வண்ணான் குளத்தில் பயிலறிய தலைமையகம் இயங்கவில்லை என்று தெரிவித்த அவர், அரசாங்கத்திடமிருந்து ஒப்புதல் பெற்ற பிறகு களப்பணியாளர்களை அவுட் சோர்சிங் மூலம் புதுச்சேரி நகராட்சியிலிருந்து பெறப்படுவர் என தெரிவித்தார். தொடர்ந்து பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையம் தரைத்தளத்தில் செயல்படுகிறது. முதல் தளத்தில் பைலரியா கட்டுப்பாட்டு பிரிவு, மலேரியா கட்டுப்பாட்டு பிரிவு செயல்படுகிறது. அங்கு நிறுவன பிரிவு, கணக்கு பிரிவு மற்றும் சேமிப்பு பிரிவு ஆகியவை செயல்படுகின்றன. அலுவலகத்தில் ஆய்வகமும் செயல்படுகிறது. அங்கு தினமும் பைலரியா மற்றும் மலேரியா தொடர்பான பரிசோதனைகளுக்காக பல நோயாளிகள் வருவதாகவும், பைலரியா மற்றும் மலேரியா பிரிவில் சுமார் 54 பேர் பணிபுரிவதாகவும் தெரிவித்தார். அந்த வளாகத்தில் படுக்கை வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை நிறுவுவது குறித்து ஆய்வு செய்து பிறகு முடிவு செய்யப்படும் என்று பதில் அளித்தார். வெளிநாட்டில் வேலை மற்றும் இன்ஜினியர் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் 1.12 கோடி ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் ராஜ்மோகன் சீனாவில் உள்ள கம்பெனியில் இன்ஜினியராக பணிபுரிந்தார். சொந்த ஊர் வந்த இவரை சில மாதங்களுக்கு முன் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்வது தொடர்பான குழுவில் இணைந்தார். ஆன்லைன் வர்த்தகத்தில் எவ்வாறு முதலீடு செய்யலாம் என வகுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதை நம்பிய ராஜ்குமார் பல்வேறு தவணைகளாக 1,12,65,000 ரூபாய் வரை ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து ஏமாந்தார்.
பாகூரை சேர்ந்த நிவேதா என்பவரை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட நபர் பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்தே ஆன்லைனில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதை நம்பி நிவேதா 5,06,800 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் முருங்கப்பாக்கம் அபிஷா 83,500 ரூபாய், முத்திரையர்பாளையம் வெங்கடேஷ் 8,700, தியாகராஜ வீதி லட்சுமி 8,100, காரைக்கால் ஷாலினி 24,000, மூலகுளம் முருகேசன் 7,500 ரூபாய், நல்லவாடு மகாராஜா 6,500 ரூபாய், ரெட்டியார்பாளையம் சாந்தி 8,600 ரூபாய் என 9 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 1,19,18,700 ரூபாயை ஏமாந்தனர். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கடந்த 25 நாட்களாக குப்பைகள் அகற்றப்படாததை கண்டித்து அதிமுக சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. ஏனாம் பிராந்தியத்தில் தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகள் கனகலாப்பேட் என்ற பகுதியில் தனியிடம் ஒதுக்கப்பட்டு கொட்டப்பட்டு வந்தது. இதனால் சுற்றுப்பகுதியில் உள்ள மக்கள் சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்படுவதாக கூறி இதனை மூட வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி சீனிவாஸ் அசோக் தலைமையில் கடந்த 25ஆம் தேதி போராட்டம் நடைபெற்றது. இதனால் குப்பை கொட்டும் மையம் மூடப்பட்டுள்ளது. குப்பை கொட்ட இடமில்லாத காரணத்தினால் கடந்த 25 நாட்களாக ஏனாமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதிகளிலே கொட்டப்படுகிறது. இதனால் ஏனாமின் அனைத்து சாலைகளிலும் குப்பைகள் குவிந்துள்ளது. அசுத்தமாக காணப்படுகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து ஏனாமில் பந்த் போராட்டத்திற்கு அதிமுக அழைப்பு விடுத்தது. இதன் அடிப்படையில் ஏனாமில் இன்று காலை 6 மணி முதல் கடைகள், வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டன. மதுபான கடைகள், பெட்ரோல் பங்குகள் உட்பட அனைத்து வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டன. கனகலாப்பேட் குப்பை கொட்டும் மையம் மூடப்பட்டதால் கடந்த 25 நாட்களாக குப்பைகள் வாரப்படவில்லை. குப்பை போடுவதற்கு முறையான இடத்தை அரசு தேர்வு செய்து குப்பை கொட்டும் மையத்தை அமைக்க வேண்டுமென ஏனாம் அதிமுக செயலாளர் சாய்குமார் வலியுறுத்தியுள்ளார். புதுவை தமிழ் சங்க வளாகத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் தலைமையில் மாலை அணிவித்து முற்றோதல் நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடா நகர் பகுதியில் புதுவை தமிழ் சங்கம் அமைந்துள்ளது. சங்க வளாகத்தில் முன்புறம் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாதந்தோறும் சிறப்பு விருந்தினர்கள் மூலம் மாலை அணிவித்து திருக்குறள் முற்றோதல் நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் மார்ச் மாதத்துக்கான மாலை அணிவித்தல் முற்றோதல் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்சங்க தலைவர் முத்து, செயலர் சீனு மோகன்தாசு, பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, கவிஞர் பாலசுப்ரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகங்களை மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் வழங்கினார். மோசடி மற்றும் கொலை மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணவெளியை சேர்ந்த விக்கி என்பவர் பாஜகவில் உறுப்பினர் கூட இல்லை என பாஜக இளைஞர் அணி மறுப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மணவெளி தொகுதியை சேர்ந்தவர் விக்கி என்கிற ராஜு கணபதி. இவர் தொண்டமநத்தத்தை சேர்ந்த பாலு என்பவரிடம் சுமார் 8 லட்சம் ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்ததாகவும் திருப்பி கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் அரியங்குப்பம் போலீசார் விக்கியை கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட விக்கி மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் என ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவி வந்தது. இந்த நிலையில் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணவெளியை சேர்ந்த விக்கி பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை, அவர் உறுப்பினர் கூட இல்லை என பாஜக இளைஞர் அணியினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி, இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜ் ஆகியோரின் வழிகாட்டுதல் படி இளைஞர் அணி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய இளைஞர் அணி பொதுச் செயலாளர் கணபதி மற்றும் வருண், மோசடி மற்றும் கொலை மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மணவெளி தொகுதியை சேர்ந்த விக்கி என்பவர் பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை, அவர் உறுப்பினர் கூட இல்லை என மறுப்பு தெரிவித்தனர். மேலும் அவர்கள் பேசும்போது பாஜக கொடி மற்றும் துண்டை பயன்படுத்தியதற்காக ஏற்கனவே அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் விக்கி மீது பாஜக இளைஞர் அணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பொழுது அழைத்த போலீசார் எச்சரித்து அனுப்பியதாக தெரிவித்த அவர்கள் பாஜகவிற்கும் விக்கிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, தொடர்ந்து அவரை பாஜக பிரமுகர் என்று செய்திகள் ஒளிபரப்ப வேண்டாம் எனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். பேட்டியின் போது துணைத் தலைவர் விஜயகுமார், சுவிக்ராமன், மகேந்திரன், அரியங்குப்பம் மாவட்ட தலைவர் கோகுல் காந்தி, தொகுதி தலைவர் ராசு என்கிற பெருமாள் ராஜு ஆகியோர் உடனிருந்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.